ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸில் ஈரான் கன்னி வெடிகளை கொண்டு போய் அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த கன்னி வெடிகளை கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு உதவியானது தேவை. எங்களுக்கு மற்ற நாடுகளோட உதவிகள் கிடைக்க போகுது. அதுவும் இந்த ஈரானால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் யாரை அதிகமாக கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ அந்த நாடுகள் எங்களுக்கு உதவிகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கார் ஐலாண்ட் ஈரானோட ரொம்ப குரூஷியலான ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் ஐலாண்ட், அதை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, திரும்பவும் அதன் மீது தாக்குதல் நடத்த போகிறேன்னு ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இது கூடவே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா 90% ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எங்களோட செகண்ட் வேவ் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போகிறோன்னு இன்னும் நிறைய ஹிண்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ அமெரிக்கா விசஸ் ஈரான் சொல்லக்கூடிய யுத்தத்தில் இந்த கார்க் ஐலாண்ட் அதோட முக்கியத்துவமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா இந்த தீவின் மேலே கையை வச்சுட்டாங்கன்னா அது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதுக்கு ஈரான் அலோவ் பண்ணுவாங்களா, இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். அண்ட் நிறைய அப்டேட்ஸ், உக்ரைன் பற்றின சில அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பக் ஷவனம் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தி, இந்த ஈரான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் உக்ரைன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வடகொரியா பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நாடே வடகொரியா தான். நிறைய ஃபன்னான மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ்லேருந்து எல்லா பொம்மையும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் அந்த ஒரு குழந்தைய மட்டும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மீம்ஸ் போடுறதுலேருந்து வடகொரியாவை நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறோம். உண்மையிலே நியூக்ளியர் வெப்பன்ஸ் வடகொரியா கிட்ட இல்லைன்னா இன்னைக்கு ஈரான் மாதிரி ஒரு நிலைமையை வடகொரியா அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவையானது வந்திருக்கும். ஆனால் அணு ஆயுதம் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் அமெரிக்கா வடகொரியா கிட்ட நெருங்கிறது இல்லை. அண்ட் இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 3 முறை ஏவுகணை சோதனைன்றதை வடகொரியா பண்ணியிருக்காங்க. ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சதுன்னா 16 நாள் தான்டா ஆகுது, இந்த 16 நாளில் 3 முறை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டனா ஆமாம் 3 முறை பண்ணியிருக்காங்க. இந்த 3 முறையும் சி ஆஃப் ஜப்பானை நோக்கி டெஸ்ட்ராயர்ல இருந்து அவங்களோட 5000 டன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்ராயர்ல இருந்து சில ஏவுகணைகளை ஏவுனாங்க. அப்புறம் சில க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவுனாங்க. இப்போ திரும்பவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏவுகணைகளை சி ஆஃப் ஜப்பானை நோக்கி வடகொரியா ஏவி இருக்காங்க. இதனால பல இடங்கள்ல அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அந்த பதட்டமான சூழ்நிலை நிலவி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். உலக பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போடிட்டு இருக்க கிம் என்னப்பா என்னை பத்தி யாருமே பேச மாட்டீங்கன்னு இப்படி ஒரு ஆள் இருக்குன்றத அந்த இடத்துல இப்போ தெளிவாக காமிச்சிருக்காரு. இப்போ அடுத்தபடியாக ஈரானை பற்றி அப்டேட்ஸ் பார்க்கணும். முதல்ல அமெரிக்காவோட KC-135 டேங்கரானது ரீசெண்டாக இப்போ அந்த ஸ்ட்ராட்டோ டேங்கர்னு சொல்லப்படுறது ஈராக்கில் விபத்துக்குள்ளாச்சு. அதில் இறந்த 6 நபர்களோட டீடைல்ஸ்ன்றதை அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த 6 நபர்கள் யாருன்னு பார்த்தோன்னா மேஜர் ஜான் ஏக்கனர் 33 வயது, கேப்டன் அரியானா ஜி சாவினு வயது 31, இதுக்கு அடுத்தபடியாக டேக் எக்ஸ்பர்ட் ஆஷ்லி பி ப்ரோய்ட் வயசு 34, கேப்டன் சேத் ஆர்கோவல் வயது 38, கேப்டன் கர்டிஸ் ஜே ஆங்ஸ் வயசு 30 மற்றும் டைலர் ஹெச் சைமன்ஸ் வயசு 28. இந்த 6 க்ரூ மெம்பர்ஸும் இந்த ஒரு கிராஷ்ல இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இப்போ வரைக்கும் இந்த கிராஷ்கான காரணத்தை சொல்லல. அண்ட் இது கூட இன்னொரு செய்தி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பேசஸின் மீது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு அனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு ரிப்போர்ட் என்னன்னா 5 டேங்கர் விமானங்கள் வரைக்கும் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல சவுதி அரேபியாவில் வச்சு டேமேஜ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 விமானங்கள் சிவியர்லி டேமேஜ், 3 விமானங்கள் ஸ்லைட்லி டேமேஜ் ஆயிருக்கிறதா அந்த ரிப்போர்ட்ஸ்ல வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியில வரல. இன்னைக்கு தான் இது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வரப்போற நாட்களில் இன்னும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய இழப்புகள் வித் சேட்டலைட் ப்ரூஃபோட வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் சீனாவோட செயற்கைக்கோள்கள் ஒவ்வொரு பேஸையும் இன்ச் பை இன்ச்சா இப்போ வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஊடகங்கள் சொல்றாங்க, எந்த அளவுக்கு மறைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபோ வாரானது இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் இறந்துட்டு தான் ஈரானோட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கப்போ நம்ம கூட அதை பற்றின ஒரு பதிவில் பார்த்தோம். ஆனால் இப்போ இஸ்ரேல் அதை அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்காங்க. எந்த விதத்திலையும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கு பாதிப்பானது ஏற்படலை, அவரோட ரெசிடென்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்படலை, இல்லை அவருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படலை. ஸோ அவர் ரொம்ப சேஃபாக இருக்காரு. அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷனில் பாதுகாப்பு காரணங்கள் கருதி அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட லொக்கேஷனை சொல்ல மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப சேஃபாக இருக்காருன்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. இந்த இஸ்ரேல் இந்த செய்தியை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்தில் ஈரான் அதிகாரப்பூர்வமாக அவங்களோட ஊடகங்கள் வாயிலா ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இத்தனை நபர்கள் என்னோட நாட்டில் ஒரு பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தி இத்தனை குழந்தைகள் சாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்த ஒரு நபர் கூடிய சீக்கிரம் எங்களோட தாக்குதலுக்கு இரையாகுவார்.
ஸோ நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறது எங்களோட முக்கியமான ப்ரியாரிட்டியாக மாறும், கூடிய சீக்கிரத்தில் அதை நாங்கள் தொடங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானோட சுப்ரீம் டார்கெட்டாக இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மாறி இருக்காரு. அது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வெளியில் வரதே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பேசணும்னா, இன்டெல் இன்புட் இஸ்ரேலுக்குள்ளேருந்து கிடைக்காம ஈரானால் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ண முடியாது. அப்படி இருக்கணும்னா ஈரானோட உளவாளிகள் இஸ்ரேலுக்குள்ளே ஊடுருவி இருக்கணும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது கிட்டத்தட்ட நியர்லி 0. அப்படி இருக்க டைமில் எப்படி இது பாசிபிள் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஷேக் எஸா ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸின் மீது ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்னைக்கு தாக்குதலை நடத்திருக்கு. இதில் அங்கே இருக்கக்கூடிய ஃபியூல் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ஆனது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பேஸ் ஆனது டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது பஹ்ரைனுக்கு சொந்தமான பேஸ், அமெரிக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அமெரிக்கா 2022 இந்த பேஸை ஆல்மோஸ்ட் அவங்க டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கேபிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம், பிரைவேட் நிறுவனம் இதுக்கான பணிகள் ஆரம்பிச்சு கொடுத்தது. இப்போ வரைக்கும் அந்த பேஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆபரேஷன்ஸை அவங்களோட மேற்பார்வையின் கீழே தான் நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா இந்த பேஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேஸின் மூலமா ஈரானின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. அப்படி ஈரானுக்கு எதிராக எந்தெந்த இடங்கள் எல்லாம் அமெரிக்கானால பயன்படுத்தப்படுதோ அதுக்கு எதிரான தாக்குதலில் ஈரான் இன்னும் நடத்தலை. இது அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கடந்த சில நாட்களாக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸை பார்க்குறப்போ அமெரிக்கா இன்டர்செப்டார் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோன்றது குறைஞ்சிருக்கு. உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரப்போ அதோட இம்பாக்ட் சைட் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக அது இம்பாக்டை ஏற்படுத்த போகுது, இல்லை எந்த இடத்துல அது விழப்போகுதுன்னு கால்குலேட் பண்ணி ரொம்ப மினிமலாக தான் இன்டர்செப்டார்ஸை இந்த இடத்துல ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக ஒரு பில்டிங்க்கு பக்கத்தில் அதோட இம்பாக்ட் பாயிண்ட் இருக்குது, இல்லை ரன்வேஸ்க்கு பக்கத்தில் அதோட இம்பாக்ட் பாயிண்ட் வருதுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அதுவே அந்த பக்கத்தில் ஆள் இல்லாத கட்டிடங்கள் மீது விழுது, இல்லை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக முக்கியமான இடங்கள் அல்லாத இடங்களுக்கு மீது விழுந்ததுன்னா அதுக்கான இன்டர்செப்டார்ஸ் மிசைலை ஃபயர் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இன்டர்செப்டார்ன்றது அவங்க கிட்ட குறைஞ்சிட்டு இருக்கின்றதை இது ரொம்பவே தெளிவாக காமிக்குது. சவுத் கொரியாவோட ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக இந்த நாடுகள் கிட்ட உதவிகள் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸோட பிளாக்கேடை கிளியர் பண்ணுறதுக்கும் அங்கே கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டதா செய்திகளை சொல்லியிருக்காங்க, அதை கிளியர் பண்ணுறதுக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட ரெக்வஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கு. இதை கூடிய சீக்கிரத்தில் அரசு அஃபிஷியலாக ஒரு ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறமா எங்களோட அறிவிப்புகளை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸோட பிளாக்கேடை கிளியர் பண்ணணும்னா அமெரிக்கானால தனிநபராக முடியாது. ஆரம்பத்தில் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது தான், நான் வரேன் உள்ளே எஸ்கார்ட் பண்ணுறேன், என்னோட கப்பல்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. பல நாடுகளோட இராணுவமும் பல நாடுகளோட கப்பற்படையும் சேர்ந்தாலும் அது ஒரு சூசைடல் மிஷன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஈரானுக்கு அந்த இடத்துல அட்வான்டேஜ்ன்றது அதிகம். இது அமெரிக்காவுக்கும் தெளிவாக தெரியும். அதனால தான் இது வார் ஆஃப் வேர்டாக மாறிட்டு இருக்கு. இவர் சொன்னபடி செஞ்சிருந்தாருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பிளாக்கேடை ஒரு கிளியர் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸில் இன்னும் அவங்களால நெருங்க முடியல. அப்படி இருக்கப்போ எத்தனை நாடுகளை இவங்களால சேர்க்க முடியுமோ அதுக்கான எல்லா வேலையிலும் இறங்கிட்டாங்க. அதோட ஒரு சின்ன தொடக்கம் மட்டும்தான் இது. அப்படி அத்தனை நாடுகளும் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த பிளாக்கேடை அவங்களால கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் B-52 பாம்பர்ஸ் ஆனது அதிகப்படியான ஏர் ஸ்ட்ரைக்ஸை ஈரானுக்குள்ளே நடத்த ஆரம்பிச்சிருக்கு. டெட்லியஸ்டான பாம்பர்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். B-2 பாம்பர்ஸ் கூட அதோட ஸ்டெல்த்துக்காக தான் நம்ம அதை டெட்லியஸ்ட்னு சொல்லுவோம். ஆனால் பேலோட டெலிவர் பண்ணுறதுல இந்த ஒரு பாம்பரை அடிச்சுக்கிறதுக்கு அமெரிக்காட்ட விமானங்கள் கிடையாது. ஸோ கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்கை இன்னும் அமெரிக்கா ஈரானின் மீது தீவிரப்படுத்த போகிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இது மாதிரி இருக்குது. அண்ட் கார்க் ஐலாண்ட், இந்த கார்க் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக அதுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நாங்கள் இதுக்கப்புறமும் அதை ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு ஆயில் டெர்மினல் அதை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு யுத்தத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, அப்படி ஏதோ பண்ணிட்டு போகிறீங்கன்னா அதோட விட்டால் சரி. ஆனால் அதை கொண்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்படியெல்லாம் பேசுறதுன்றது ஒரு தலைவருக்கான அந்த ஒரு மாண்பு கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் எப்படி பண்ணிட்டு இருக்காரு, இல்லாத எந்த அளவுக்கு அவரால் நக்கல் அடிக்க முடியுன்றதை அடிச்சிட்டு இருக்காருன்றது தெளிவாக தெரியுது. அமெரிக்கா எந்த அளவுக்கு ஈரானை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்டேருந்து பெரிய ஒரு எதிர்ப்பானது கிளம்பிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஊடகங்கள் அதை காமிக்கிறது கிடையாது, இல்லை அமெரிக்கா அது சம்மந்தப்பட்ட செய்திகளை வெளியில் சொல்கிறது கிடையாது. கடந்த 3-4 நாட்களாக வரக்கூடிய செய்திகளை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ்ன்றது டிஃபர் ஆகுது. ஒரு இடத்துல மிஷன் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒன்று கான்ட்ரடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் வருது. எப்போ வேணுனாலும் அமெரிக்கா வெளியில் வரலான்றதை மட்டும்தான் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த கார்க் ஐலாண்டை அமெரிக்கா தெளிவாக கண்ணு வச்சுட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆயில் டெர்மினல் மேலே அட்டாக் நடக்கல. அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் மேலேயும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த இடத்துல அந்த ஆயுதங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய சைட்ஸ் இருந்து அதை மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ஐலாண்டை கேப்சர் பண்ணுறதுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுக்கும். ஆனால் அது அப்படி எடுக்கிறப்ப தான் தெரியும் இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரமாக மாறப்போகுதா இல்லை பேக் ஃபயர் ஆக போகுதான்னுட்டு. கடைசியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அமெரிக்கா இன்டர்செப்டார்ஸை எனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும், ஈரான் பக்கமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்டதையும் பார்க்கணும், எங்களுக்கான அமைதியை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு.
மனுஷன் என்ன கோவத்துல இருந்தாரு தெரியல. நான் வந்து புதின் அவர்கள் கிட்ட கூட பேசி சீக்கிரமா இந்த இடத்துல அமைதிய கொண்டு வந்துருவேன். ஆனா ஜெலன்ஸ்கி கிட்ட அவ்வளோ சீக்கிரத்துல பேச முடியல. இந்த யுத்தமானது நீண்டுகிட்டே போறதுக்கு மொத்த முக்கியமான காரணமும் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் சொல்லிட்டு ஒரே போடா போட்டுட்டாரு. ஆக்சுவலா அவர் சொல்றது ஒரு விதத்துல உண்மை. அவர் நினைச்சிருந்தாருன்னா, ஜெலன்ஸ்கி நினைச்சிருந்தாருன்னா எப்ப வேணா இந்த யுத்தத்தை நிறுத்திருக்கலாம். ஆனா அவருக்கு அத கன்டின்யூ பண்றது தான் லாபமே. அவருக்கான வருமானத்தை ஈட்டுறது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு இருக்கிறதே உள்ள வரக்கூடிய ஃபண்டை வச்சு தான். அப்படி இருக்கப்போ அந்த ஃபண்டை மொத்தமாக கட் பண்ணுறதுன்றது அவரால் ஏற்றுக்க முடியாத விஷயம். அண்ட் ஹங்கேரியை பற்றின ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஹங்கேரியோட மெம்பர்ஸ் அந்த துஸ்பா பைப்லைனை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸை வந்து டூரிஸ்ட்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருந்தாரு. அவங்க வந்து டூரிஸ்ட்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க, அவங்களை எப்படி நாங்கள் உள்ளே விட முடியும்னு. அந்த டேமேஜ் ஆன சைட்டை பார்க்க போனப்போ அவங்களுக்கான ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க மேலே தப்பு இல்லைனா உள்ள அவங்களை அலோவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த நாட்டுக்கு போகிற ஒரு பைப்லைன், அதுக்கான விசிட்டுக்கு வந்திருக்காங்க, அது அவங்களை பார்க்கறதுக்கு அத்தனை உரிமை இருக்கு. அதை மறுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டோன்றதையும் உக்ரைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹங்கேரி விசஸ் உக்ரைன் சொல்லக்கூடிய பிரச்சனை எப்போ வேணால் திரும்ப பெருசாக மாறலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிராக இந்த உக்ரைன் என்னெல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் நார்த் கொரியாவோட அதிபர் என்ன யாருமே விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டேங்குன்னு அவரு ஒரு பக்கம் மிசைல் டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்க் ஐலண்டை அமெரிக்கா தெளிவாக பிடிக்கிறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, அந்த ஐலண்டை பிடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே அதை பிடிச்சிட்டாலும் ஹோல்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க். இதில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? இரண்டாவது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸோட பிளாக்கெட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் உள்ளே வருவாங்க, பாதிக்கப்பட்ட நாடுகள்னு சொல்லியிருக்காரு. அப்படி எந்த நாடு இது வரைக்கும் உள்ளே வரதா தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து நடத்தி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.